அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, போஷன் ட்ராக்கரில் மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளை எப்படி பதிவு பண்ணணும்னு பார்க்க போகிறோம். 0 to 6 மாதத்துலேருந்து 3 to 6 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே இது வந்து பதிவு பண்ணணும். இப்போ நான் 3 to 6 வயசில் SS பிரணிக்கான ஒரு குழந்தை வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் முன்னாடி வந்து இல்லைன்னு சொல்லி பதிவு பண்ணிட்டேன். இப்போ அந்த குழந்தைக்கு வந்து எப்படி மறுபடியும் மாற்றுத்திறனாளின்னு பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், SS பிரணிக்கான்ற குழந்தை. இந்த குழந்தை நம்ம ஓப்பன் பண்ணதுமே இதில் பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. இதில் வந்து 5 பென்சில் மார்க் இருக்குது. அந்த 5 பென்சில் மார்க்கும் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒரு பென்சில் மார்க் இருக்குங்களா, அந்த பென்சில் மார்க் டச் பண்ணோமா அங்கே வந்து ஃபோன் நம்பர் மாற்றிக்கலாம். இப்போ உங்ககிட்ட வந்து அந்த ஃபோன் நம்பர் இப்போ இல்லை, வேறு நம்பர் இப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க நம்ம அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற பென்சில் மார்க் கொடுத்தோமாக்க அங்கே ஃபோன் நம்பர் கொடுக்கறதுக்கு ஒரு பாக்ஸ் வரும். அதில் வந்து அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து நம்ம வந்து சமர்ப்பிக்கவும் கொடுத்துடலாம். அடுத்தது ரெண்டாவதாக இருக்கிற பென்சில் மார்க், அதை கொடுத்தோமா நேம் இன் லோக்கல் லாங்குவேஜ்னு இருக்குது. அங்கே வந்து குழந்தையோட பேர் வச்சாங்கன்னா, இப்போ குழந்தைக்கெல்லாம் அம்மா பேர் வச்சு நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அங்கே பேர் வச்ச பிறகு அந்த பென்சில் மார்க் கொடுத்து குழந்தையோட பேர் கொடுத்து நம்ம சமர்ப்பிக்கவும் கொடுத்துருவோம். அடுத்தது மூணாவதாக இருக்கிற பென்சில் மார்க் வந்து குழந்தை வந்து அங்கன்வாடி விட்டு வேறு பள்ளிக்கு போனாங்கன்னா அதில் வந்து பள்ளிக்குன்றதை செலக்ட் பண்ணி சமர்ப்பிக்கவும் கொடுத்துடணும். நாலாவதாக இருக்கிற பென்சில் மார்க் வந்து குடியிருப்பு வகை. தற்காலிகமாக நம்மக்கிட்ட வராங்கன்னா அதில் வந்து தற்காலிகம்னு போட்டு பதிவு பண்ணிக்கணும். ஒரு 3 மாதம் 6 மாதம் தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வெளியூர் போயிடுவாங்கன்னா அவங்கள வந்து தற்காலிகத்தில் வந்து நம்ம பதிவு பண்ணிக்கணும். அடுத்தது 5ஆவதாக இருக்குது பாருங்கள், மாற்றுத்திறனாளிகள் தகவல். அந்த பென்சில் மார்க் கொடுத்தமாக நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த குழந்தைக்கு வந்து நான் ஏற்கனவே இல்லைன்னு பதிவு பண்ணியிருந்தேன். இப்போ அந்த குழந்தை வந்து மாற்றுத்திறனாளின்னு சொல்லி நம்ம மாற்ற போகிறோம். அது வந்து எந்த வகையான மாற்றுத்திறனாளின்னு இதிலே கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இயக்கம், ஏதாவது உடல் இயக்கம் இல்லாமல் எதுவுமே நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருப்பாங்களா அந்த மாதிரியா, இல்லை மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா, இல்லை கண் பார்வை இல்லாதவங்களா, கேட்க முடியாது பேச முடியாது, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் எதில் வந்து அந்த குழந்தை வருவாங்கன்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த குழந்தைக்கு வந்து கேட்க முடியாதுன்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து அவங்க அந்த மாற்றுத்திறனாளி ஒரு அடையாள அட்டை வச்சுருப்பாங்க, அதோட நம்பர் அங்கே போட்டுட்டு சமர்ப்பிக்கவும் கொடுக்கணும். நம்ம கொடுத்த பிறகு நமக்கு இந்த மாதிரி முடிந்ததுன்னு வந்துடும். இப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து நம்ம வெளியில் போயிட்டு திரும்ப வந்து உள்ளே வந்து பார்க்கணும். அப்போ தான் அது மாறி இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த அம்புக்குறியை கொடுத்து பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு மறுபடியும் இப்போ வந்து அந்த குழந்தை பேரை கொடுக்கலாம். பிரணிக்கான்ற குழந்தைக்கு இப்போ நம்ம பதிவு பண்ணணும். மறுபடியும் அந்த பிரணிக்கான்ற குழந்தை வந்து மாற்றுத்திறனாளியிலேருந்து பதிவு பண்ணதை அங்கே வந்துருச்சான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்னும் வந்து இல்லைன்னு இருந்தது, ஒரு பென்சில் மார்க் இருந்தது. இப்போ பாருங்கள், அந்த குழந்தைக்கு ஆமுன்னு பதிவு பண்ணிட்டோம். இப்போ அந்த இடத்துல அந்த பென்சில் மார்க்கு இல்லை. இப்போ நம்ம வந்து இல்லைன்னு பதிவு பண்ணுற குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பென்சில் மார்க் அப்படியே தான் இருக்கும். நம்ம ஆமுன்னு மாற்றின பிறகு அந்த பென்சில் மார்க் அவங்களுக்கு வராது. ஏன்னா அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம மாற்றுத்திறனாளின்னு கொடுத்த பிறகு பென்சில் மார்க் வராது. அதுக்கப்புறம் நம்ம எதையுமே மாற்ற முடியாது. அதனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தை மாற்றுத்திறனாளியாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பதிவு பண்ணுங்கள். மாற்றுத்திறனாளி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி எல்லா குழந்தைங்களுக்குமே பதிவு பண்ணிடுங்க. மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு மாற்றுத்திறனாளி தானா அப்படின்னு நீங்கள் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளியில் பதிவு பண்ணுங்கள். ஒரு டைம் நீங்கள் மாற்றுத்திறனாளின்னு பதிவு பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வந்து மாற்ற முடியாது. இல்லைன்றது எல்லா குழந்தைங்களுக்குமே இல்லைன்னு பதிவு பண்ணிடுங்க. மாற்றுத்திறனாளியா இல்லையா அதை வந்து நம்ம கண்டிப்பாக பதிவு பண்ணணும். இல்லையா மாற்றுத்திறனாளி இல்லைனாலும் இல்லைன்றதை கொடுத்து நீங்கள் பதிவு பண்ணிடுங்க. இல்லைன்னு நம்ம பதிவு பண்ணோமா அந்த பென்சில் மார்க் அப்படியே தான் இருக்கும். இது வந்து 0 to 6 மாதம் குழந்தையிலேருந்து 6 to 3 வயசு குழந்தை, 3 to 6 வயசு குழந்தை, இந்த எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே இந்த மாற்றுத்திறனாளி வகை வந்து நம்ம பதிவு பண்ணணும். நீங்களும் இது எல்லாமே பார்த்து பதிவு பண்ணிடுங்க. நன்றி.